ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே நார்த்தங்காய் நேரத்தையே பறித்து வச்சுருந்தேன். அந்த நார்த்தங்காவை நல்லா அவிச்சி எடுத்துட்டேன். 4 துண்டாக கீறி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு துண்டாக வெட்டி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். வெயிலில் கொண்டு மச்சில் ஒரு 4 நாளைக்கு வச்சு எடுத்துகிட்டு வருவேன். அப்போ தான் கொஞ்சம் உப்பு நல்லா பிடிச்சி கசப்பு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். காலையில் கடலை வந்துச்சுங்க. கடலை நல்லா பச்சை கடலையாக இருந்துச்சு. நல்லா வாங்கி கழுவி அவிச்சிட்டேன். அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. வாங்க அதை கொண்டு மச்சில் கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். அது வெயிலில் இருக்கட்டும், 4 நாள் ஊறட்டும். நல்லா மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே குருவிக்கு கூடு வச்சுருக்கேன். வரும் போகுது, வந்துட்டு போகுது. எப்போவுமே இந்த காக்கா குருவி புறாலாம் வரும். அது கொஞ்சம் அரிசி வைப்பேன். அதையும் கொண்டு வச்சாச்சு. தண்ணி கொண்டு வச்சுருவோம். முடிஞ்சது அந்த வேலை. காலையில் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. ஒவ்வொரு வேலையாக நடக்கு. காலையில் நாங்கள் இன்றைக்கி இட்லியை வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் சட்னி வச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் உலைய வைக்கணும். புளி வைக்கிற வரணி எல்லாமே அழுக்காக இருந்துச்சு. சரி, அதையும் சேர்த்து கழுவிடுமேன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். டீக்கு இஞ்சி தடுத்த கல் எல்லாமே நல்ல மொத்தமாக கழுவி போட்ட வேண்டியதான். பாருங்கள், உலைய வச்சு அரிசி போட்டாச்சு. கொதிச்சிட்ருக்கு. கருவாடை தண்ணியில் போட்டிருக்கேன் ஊறதுக்கு. பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். பக்கத்தில் வாத்து நின்றுச்சு, அதனால் அதையும் நான் எடுத்தேன். பார்க்க அழகாக இருந்துச்சு. கருவாடெலாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். மசாலாவை அரைச்சி வச்சுட்டேன். மசாலா வந்து என்னெல்லாம் கருவாடு குழம்புக்கு நான் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா, ஜீரகம், மிளகு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இவ்வளோ சேர்த்து தேங்காயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் நாட்டு உள்ளி போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துக்கிடணும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கீரைக்கு நான் முக்கால்வாசி வந்து எப்போதுமே நாட்டு உள்ளி தான் எடுப்பேன். தக்காளியை போட்டு ஒரு வதக்கிடுவோம். மசாலா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் புளியை நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதில் ஒரு கலக்கி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. நம்ம இப்போ அந்த காய்கறி அதில் போட்டு தேவைக்கு உப்பு போட்டு ஒரு வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், மசாலாவை ஊற்றிட வேண்டியதான். கரைச்சி வச்ச மசாலாவை எல்லாம் ஊற்றிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். நான் கொதிக்க முன்னாடியே கருவாட்டு குழம்புக்கு வந்து துண்டு கருவாடாக இருந்தால் கருவாடை ஃபஸ்ட்டே சேர்த்துருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும். மீனுக்கு வந்து நம்ம உப்பு இருக்கிறதுனால கொதிச்சப்பறம் சேர்த்துப்போம். உப்பு எவ்வளோ போடணும் நமக்கு தெரியும். கருவாட்டில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் கருவாடை முதல்ல காய்கறியில் சேர்த்துருவேன். சேர்த்தா தான் உப்பு வந்து காய்கறியில் பிடிக்கும். வரணியில் உப்பு புளி எடுத்து வச்சுருவோம். அந்த வேலையை முடிஞ்சிடும். முட்டை வந்து குழம்புல ஊற்றிடுவேன். கருவாட்டு குழம்புல முட்டையை லாஸ்ட்டில் ஊற்றினோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். சில பேர் அவிச்சி போடுவாங்க. நான் அவிச்சி போட மாட்டேன். கொட்டி ஊற்றிடுவேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் உப்பே சேர்க்கலைங்க. கருவாட்டில் உள்ள உப்பு மட்டும்தான் இதில். நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துட்டு நம்ம முட்டையை அதில் சேர்த்துட்டோம்னா மூடி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய